பாட வாரியான தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்க்கும் பொழுது தமிழ் மொழி, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 5 பாடங்கள் இருக்கிறது. தமிழ் மற்றும் இதர மொழி பாடம், அதாவது தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் பாடத்தை எழுத வேண்டும். தமிழ் தவிர்த்து வேற்று மொழியை தாய்மொழியாக எழுதக்கூடியவர்களுக்கான அந்த தேர்ச்சி விகிதம் என்பது 96.85% உள்ளது. ஆங்கிலம் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதியதில் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதம் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் 96.78% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அறிவியல் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் 96.72% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடப்பிரிவில் 95.74% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த 5 பாடப்பிரிவுகள்ல ஆங்கிலம் பாடப்பிரிவுல அதிகபட்சமான அந்த தேர்ச்சி விகிதம் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இருக்கு. அதாவது பொதுத் தேர்வு எழுதின 5 பாடங்கள்ல ஆங்கில பாடப்பிரிவில் 99.15% பேர், அதாவது தேர்வு எழுதியதில் கிட்டத்தட்ட 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தேர்வு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கையும் இங்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் பாடத்துல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலம் பாடத்தில் 415 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கணிதம் பாடப்பிரிவில் 20,691 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அறிவியல் பாடப்பிரிவில் 5,104 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடப்பிரிவில் 4,428 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடத்தை பார்க்கும் பொழுது கணிதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட 20,691 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை கணிதம் பாடப்பிரிவில் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த சற்றுமுன் வெளியாக இருக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 13,510. தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கை 12,491. இது தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள்ல 92.45% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்வு எழுதிய சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை 260. அதாவது சிறைவாசிகளுக்கான அந்த தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அந்த வகையில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை 260. அதுல தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 228. ஒட்டுமொத்தமாக சிறையில் இருந்து தேர்வு எழுதியவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 87.69% உள்ளது என இந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறது. சற்று முன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கான அந்த குறுஞ்செய்தி SMS மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் SMS வராத மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்கள் அவர்களுக்கான அந்த இ-சேவை மையங்களுக்கும் சென்று அவர்களுடைய தேர்வு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கான குறுஞ்செய்தி தற்போது வரை அனுப்பப்பட்டிருக்கிறது.